சிமெட்ரி அப்படின்னா சிமிலராக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம், அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு லைக் இன்னொரு சைடில் அதோட சாப்பாக எடுக்கிற மாதிரி, அப்போ அந்த ஃபிகர் வந்து சிமெட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நூல் வச்சு கூட ட்ரை பண்ணியிருப்போம். நூலை கொஞ்சம் கலர்ஸ் இல்லைன்னா இங்கில் டிப் பண்ணிவிட்டு நூல் அப்படி விட்டுட்டு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி இழுத்தா 2 சைட்லேயும் வர பிக்சர்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. லைக் சிமிலராக இருக்கணும். மிரரில் நான் ஒட்டி நின்னா எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிமெட்ரி பிக்சர்ஸ். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் இங்கே இருக்குது, அதே மிரர் ஒட்டினா அது இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து சிமெட்ரி. இப்போ இதே தான் நான் சொன்ன அந்த மிரருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி மிரர் இமேஜாக இப்படி தெரியுது. ஸோ இது வந்து சிமெட்ரி. ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி தான், அதுவும் அதே தான், சேம். இதில் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு ஒன்று வரும். இந்த இடத்துல இப்போ நான் இதை கட் பண்ணினா இந்த 2 சைட்லையும் ஆல்மோஸ்ட் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆக்சிஸ்க்கு பேர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அண்டு அது வந்து அல்ஃபபெட்ஸ்லேயும் வரலாம், இல்லைன்னா ஏதாவது பிக்சர்ஸ்லேயும் வரலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரினா இந்த மாதிரி இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். சிமெட்ரி அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அது 2 இருக்கலாம், இல்லை மோர் தென் 2 இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கட் பண்ணுற அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த 2 பார்ட்ஸுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் செட் 20ல் உங்களால் எவ்வளோ மோர் தேன் 1 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இதில் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸ் எழுதிட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிட்டு அதை வந்து அதுக்கு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி மோர் தென் 1 ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் யூஸ் கலர் த்ரெட், அதுதான் டிப் பண்ணிவிட்டு சிமெட்ரிக்கல் இமேஜ் ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் அப்சர்வ் வேரியஸ், ஓகே நீங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் இதில் எழுதியிருக்க மென்ஷன் பண்ணியிருக்க அதில் சிமெட்ரிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இது பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் பண்ணக்கூடிய வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் வேணும்னா இது வேணும்னா சும்மா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது எக்ஸாம்ஸ்லலாம் கேட்க மாட்டாங்க. 3 and 4 வந்து எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ட்ராயிங் சிமெட்ரிக்கல் ஃபிகர் ஆன் எ கிராஃப் பேப்பர். இதே கிராஃப் பேப்பரில் வரையணும்னா ஒரு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி லைன் வரைஞ்சிடுவோம். அண்டு அந்த கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இதுலேருந்து இந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேருந்து அந்த பாயிண்ட்டை வைக்கணும். இதுலேருந்து எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் லைக் இந்த பாயிண்ட் வைக்கணும். அப்புறம் இந்த பாயிண்ட் வரையணும். ஸோ இது வந்து ஏ, இது வந்து ஏ டேஷ், இது பி, இது பி டேஷ், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து எந்த பிக்சர்னாலும் வரையலாம். நம்மளுக்கு வரைகிறதுக்கு மெயினாக அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியல் பிக்சர் இருக்கும், அதை வச்சு ஒரு ஃபேர் பிக்சர் வரைகிற மாதிரி இருக்கும். அண்டு ப்ராக்டிஸ் செட் 21ல் அதே தான். இதுலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். அண்ட் இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு இந்த பாயிண்ட் வைக்கணும். அப்படி இந்த பாயிண்ட் அப்படி பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம்.